சீனாவின் மஞ்சள் நதியின் குறுக்கே கட்டுமானத்தில் இருந்த தொடருந்து பாலம் நேற்று இடிந்து வீழ்ந்ததில் 12 பேர் உயிரிழந்ததாகவும் 4 பேரை காணவில்லை எனவும் வெளிநாட்டு செய்திகள் தெரிவித்துள்ளன. சீனாவின் சிச்சுவான், கிவிங்காய் மாகாணங்களுக்கு இடையேயான தொடருந்து திட்டத்தின் ஒரு பகுதியாக கிவிங்காய் மாகாணத்தில் மஞ்சள் நதியின் குறுக்கே தொடருந்து பாலம் கட்டப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் இரும்பு கம்பியை இறுக்கும் பணியின் போது கம்பி அறுந்ததால் குறித்த பாலம் இடிந்து விழுந்துள்ளது. இதனை அடுத்து பாலத்தின் மீது பணியில் ஈடுபட்டிருந்த 16 தொழிலாளர்களும் ஆற்றுக்குள் வீழ்ந்தனர். இதில் 12 பேர் பலியாகியதோடு 4 பேர் காணாமல் போயினர். இதேவேளை காணாமல் போன தொழிலாளர்களை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.